வணக்கம். சென்னை மாநகராட்சியில் கோடிகளில் புரளுவது எப்படி? சென்னை மாநகராட்சி கடந்த 2011 முதல் தற்போது வரையிலும் மண்டலம், ரீஜினல், ரிப்பன் மாளிகை ஆகியவற்றில் மேயர்களுக்கோ, துணை மேயர்களுக்கோ, ஆணையர்களுக்கோ, துணை ஆணையர்களுக்கோ தெரியாமல் எப்படி கோடிகளில் புரண்ட கதையும் புரளும் கதையும் பாருங்கள். 2011 சிஇ ஆக இருந்தவர் வெஸ்லி ஜோசப். அப்போது உள்ளாட்சி அமைச்சர் KP முனுசாமி. பின்னர் புகழேந்தி சிஇ ஆக இருந்து ஓய்வு பெற்ற பின் பிரின்சிபல் சிஇ ஆக இருந்தார். பிறகு நந்தகுமார் சிஇ ஆக இருந்தார். அப்போது உள்ளாட்சி தேர்தல் வைக்காமல் SP வேலுமணி உள்ளாட்சி அமைச்சராக இருந்தார். உள்ளூர் முதல் உலக வங்கி வரையிலும் பல ஆயிரம் கோடிகளை வாங்கி ஏப்பமிட்டு சென்னையை மழை வெள்ளத்தில் மிதக்கவிட்டனர். இந்த ஊழல் சாதனையால் ஆட்சி பறிபோனது. மக்கள் கை கழுவி விட்டார்கள். 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது. உள்ளாட்சித்துறை 2ஆக பிரிந்தது. நகர்ப்புற அமைச்சராக KN நேரு நியமிக்கப்பட்டார். ராஜேந்திரன் சிஇ ஆக நியமிக்கப்பட்டார். திடக்கழிவு மேலாண்மைக்கு சிஇ ஆக மகேஷ். இவர் ஓய்வு பெற்ற பிறகு சக்திமணி கண்டன் நியமிக்கப்பட்டார். இவரும் ஓய்வு பெற்றார். இதற்கு பொறுப்பு சிஇ ஆக பாபு என்பவரை நியமித்துள்ளனர். சரி, இப்ப கதைக்கு வருவோமா? இந்த மாநகராட்சியில் சிறப்பு செயலாக்க திட்டம், பாலங்கள், பில்டிங்ஸ், மெக்கானிக், திடக்கழிவு, பூங்கா, நகரமைப்பு பிரிவு, மழைநீர் கால்வாய், PRR, குவாலிட்டி கண்ட்ரோல் உள்ளிட்ட பல துறைகள் உள்ளன. இதில் சிஇ என்ற பதவியில் மட்டுமே மாதம் ரூபாய் 5 கோடி லஞ்சம் மட்டுமே கிடைக்கின்றதாம். எப்படி என்றால், டெண்டர் விவகாரத்தில் மேலிடத்தின் உத்தரவுப்படி பிரித்து கொடுத்து விட வேண்டும். பிரச்சனை இல்லை. மண்டலங்களில் AE, AEE, EE, SE ஆகிய டிரான்ஸ்பர்களில் கணிசமாக தொகை வரும். இதுபோக டெண்டர்களில் 2% கமிஷன் வரும். பிளான் அப்ரூவலில் கிச்சனுக்கு ரூபாய் 3000 அல்லது 5000 வரும். இப்படி கணக்கு பார்த்தால் மாநகராட்சி அனைத்து பணிகளிலும் துறை சார்ந்த சிஇக்கள் இருந்தாலும் சிஇ தான் ஒப்பீனியன் கொடுக்க வேண்டும். இதுபோக மேலிடம் என்று பொய்கூறி காவாய், PRரில் ரிப்ளெக்ஸ் பெயிண்ட் அடிப்பது, பேட்ச் ஒர்க்ஸ், கால்வாய் தூர்வாருவது, இப்படி சில பணிகள் யாருக்கும் சந்தேகம் வராமல் இருந்து போலி பில் போட்டு சுருட்ட தனக்கு தோதாக இருந்து அந்த பில்களை செட்ரிட் செய்ய மண்டலங்களில் வேலை செய்ய விருப்பம் இல்லாத சில AE மற்றும் AEE-க்களை வைத்து வேலை நடந்ததாக மெஷர்மெண்ட் தயாரித்து தணிக்கை அதிகாரிகளின் நாவில் தேனை தடவி பல கோடிகளை ஏப்பமிட வேண்டுமானால் சிஇ ஜெனரல் விவரமான ஆளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதுதான் சென்னை மாநகராட்சியில் 2011 முதல் இன்று வரையிலும் அரங்கேறி வருகின்றது. இந்த பதவிக்கு வந்தால் நல்லா நடிக்கணும், காந்தியவான் போல் பேசணும், பல பினாமிகளை உருவாக்க வேண்டும். உகந்தவர்களுக்கு தோட்டம், துறவு, வீடு, கட்டுமான நிறுவனங்களிலும் நாமளே முதலீடு போடணும். அப்பதான் நாம அடிச்ச ஊர் பணமாக இருந்தாலும், கோழி குருடாக இருந்தாலும் குழம்பு ருசியாக இருக்கணும். இல்ல, நமக்கு பிடிக்காதவங்களையும் துறைகளில் ஒழிச்சு கட்டலாம். அத்தகைய பவர்ஃபுல் பதவிதான் சென்னை மாநகராட்சி சிஇ ஜெனரல். இந்த பதவியில் வருபவர்கள் மாதம் குறைந்தபட்சம் ரூபாய் 5 கோடி கிடைக்கின்றதாம். இதை வாங்க 3 பிரிவாக ஆட்களை பிரிப்பார்களாம். வாங்கிய பணத்தை வீட்டிலும் வைக்க மாட்டார்களாம். அப்ப எங்க பதுக்கி வைப்பாங்கன்னு கேட்காதீங்க சார். அப்புறமா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நாமளே ஐடியா கொடுப்பது போல ஆகிடும். திடக்கழிவு மேலாண்மையில் சிஇ ஆக இருந்தால் மாதம் குறைந்தபட்சம் ரூபாய் 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் மாதாந்திர மாமூல் கிடைக்கும். சார் மெக்கானிக் செக்ஷனில் புதிய வண்டி வாங்குறதில் வேட்டைதான். பில்டிங் பிரிவில் குறிப்பிட்ட சில AE-க்கள் மூலமாக செட்டப் செய்து EE-க்கு தனியாகவும், SE-க்கு தனியாகவும், CE-க்கு மட்டும் பில்டிங்ஸ் பிரிவில் 10% கமிஷன். ஏனென்றால் இதில் ஏகப்பட்ட செட்டிங் கணக்கு தானாம். எலக்ட்ரிக்கல் பர்ச்சேஸ் சொல்லவே வேண்டாம். இதில் சிஇக்கு மாதம் 10 லட்சம் தான் வரும். காரணம், இதில் கொள்முதல் செய்யும் EE ஒருவரின் அட்ராசிட்டி தாங்க முடியவில்லையாம். மண்டலங்களில் உள்ள EE-க்களில் மண்டலம் 3, 5, 12, 15 ஆகிய மண்டலங்களில் மாதாந்திரம் கிடைக்கும் மாமூல் குறைந்தபட்சம் ரூபாய் 20 லட்சம் தேருமாம். மண்டலம் 7ல் உள்ள AC காசு இல்லாமல் கையெழுத்தே போட மாட்டாராம். என்னையா எல்லா விஷயத்தையும் சொன்னா எப்படி AC கேப்ல இருக்க குணாவும் காசு இல்லாமல் பேசவே மாட்டாராம்பா? அப்படியா? கத்தி பேசாதீங்க. விளம்பர விவகாரத்தில் ரூபாய் 40 கோடியை ஏப்பமிட்டவர் மேலே பல புகார் இருந்தும் நடவடிக்கைகள் இல்லை. எல்லாத்துக்கும் நிதி வேணுமா வேண்டாமா? நன்றி. இது போன்ற நியூஸை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.